பொண்ணையும் எடுத்துட்டு வந்து காலையில 3 மணி நேரம் ஓட விட்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சீங்கன்னா அந்த நல்லா படிக்கிற பையன் மயக்கம் போட்டு கீழே விடுவோம். அப்ப ஸ்போர்ட்ஸ் மேனோட லீடர்ஷிப் எங்க இருக்கு? பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. படிக்கக்கூடிய பசங்களும் விளையாட்டுக்கூடிய பசங்களும் ஒரே கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு படின்னு சொல்றதே தவிர அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அந்த ஆதவ் அர்ஜுனா என்ன பேசியிருக்காரு 2 நாட்களுக்கு முன்பு? விவசாயம் செய்வதை விட விவசாயத்தை விட விளையாடுவது மிகவும் கடினமானது என்று இருக்கிறார். விவசாயம் செய்தால்தான் உணவு உற்பத்தி செய்ய முடியும், உணவு உற்பத்தி செய்தால்தான் விளையாட முடியும். இன்று பால் தினம், இன்று பால் தினம். பால் குடிச்சாதான் ஊட்டச்சக்தி ஏறும். பாலும் விவசாயி தான், மாட்டை வளர்க்காம விவசாயத்தான் செய்யறாங்க. இந்த ஆதவ் அர்ஜுனா விவசாயிகளை பற்றி மிகவும் கேவலமாக பேசியிருக்கிறார். இவருடைய வார்த்தை விவசாயிகள், தமிழக விவசாயிகள் மத்தியில் மிகவும் புண்படுத்தி விட்டது. ஒரு ஆதங்கத்தில் விவசாயிகள் இருக்கிறார்கள், ஒரு ஆக்ரோஷத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த லாட்டரி சீட்டு மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. விளையாடுவதும் சினிமா மாதிரி 2.5 மணி நேரம் ஓடுற சினிமாவாயா விவசாயம்? ஒரு உணவுப் பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் உலத்தை உழுது சமப்படுத்தி அதற்குண்டான பருவம் செய்து விதை நட்டி மழையை எதிர்பார்த்து மழையிலிருந்து உரம் விதைத்து எல்லா பருவமும் இரவு பகல் பாதுகாக்க வேண்டும். இதுதான் விவசாயம். அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்தால்தான் இந்த நாட்டில் உள்ள ஜனத்தொகைகளுக்கெல்லாம் உணவு வழங்க முடியும். அப்படி உணவு வழங்கினால்தான் விளையாட முடியும். இவர்களே இந்த ஆதவ் அர்ஜுனா விளையாட முடியும். இவர் அரசியல் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னா உணவு சாப்பிட்டா தான் இவர் உட்காரணும், இல்லை கிறங்கி கீழே விழுந்துருவாரு. ஆனால் விவசாயிகளை பற்றி கேவலமாக பேசிய இந்த ஆதவ் அர்ஜுனா மந்திரி சபையில் நீடிக்க தகுதியற்றவர். இவரை முதலமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யவில்லை என்றால் வருடம் முழுவதும் இவரை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் என்பதை தெரிவித்துக்